வணக்கம். நான் முருகேசன். வெற்றிக்கு மன அமைதி முக்கியம். அந்த மன அமைதியை எப்படிங்க அடையிறது? நம்பர் 1, தினமும் யோகா தியானம் 10 நிமிஷம் செஞ்சிங்கன்னா மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். 2, அதாவது உடல் பயிற்சி எக்ஸசைஸ். தினமும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். 3, இயற்கையை ரசித்தல். அதாவது ஒரு பார்க்குக்கு போய் அங்கே இருக்கிற மரம், செடி, கொடிகள், பறவைகள் அதை பார்க்கலாம். அல்லது பீச்சுக்கு போயிட்டு கடற்கரையை ரசிக்கலாம். அதன் மூலிமா மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். 4வது, எதிர்மறையான எண்ணங்களை விடுதல். அதாவது முக்கியமாக மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளால் முடியலையேங்கிற அந்த மன அழுத்தம் வந்துடும். அப்போது மன அமைதி இல்லாமல் போயிடும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்குங்க, எதிர்மறையான எண்ணங்களை விட்டுடுங்க. 5, நல்ல நண்பர்களோடு சேருங்க. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவங்களோட டைம் பாஸ் பண்ணுங்கள், காமெடியாக பேசுங்க. அப்படி அவங்களோட நீங்கள் பொழுது போகும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறைந்து மன அமைதி கிடைக்கும். 6, நல்ல புத்தகங்களை படிங்க. நல்ல புத்தகங்களை படிங்க. அப்போது நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கே போன மாதிரி இருக்கும். அப்போது உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் குறைந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். அடுத்து, நல்ல இசையை கேளுங்க. உங்களுக்கு என்ன இசை பிடிக்குதோ அந்த இசையை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. அப்போவும் உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சு மன அமைதி கிடைக்கும். அடுத்து, உங்களுடைய ஹாபீஸ், பொழுதுபோக்கு. உங்களோட பொழுதுபோக்கு என்ன? ஒரு டென்ஷனாக இருக்கீங்க, பொழுதுபோக்கு என்ன? சினிமாவுக்கு போகிறதா? சினிமா. உங்களோட பொழுதுபோக்கு என்னவோ அந்த பொழுதுபோக்கை நீங்கள் செய்யுங்க. அப்பவும் உங்களுடைய மன அழுத்தம் குறைஞ்சு உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அடுத்து, நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். நல்லா தூங்கி எந்திரிங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே பழசையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தூங்கி எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நினைக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. மன அழுத்தம் குறையும், மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும். வெற்றி நிச்சயம். தொடர்ந்து சந்திப்போம்.